காலிவுட் சினிமா, அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி போயிட்டுருக்கு. என்னன்னா ஒரு நடிகை, அதாவது கேரளத்தை சேர்ந்த ஒரு புதுமுக நடிகை, அவங்க வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. அனுகிரஹா நம்பியார் அப்படின்றவங்க ஒரு வெப் சீரீஸில், அதோ ஜியோ ஹாட்ஸ்டாரில் டெலிகாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ரிசார்ட் அப்படின்ற ஒரு அவங்க நடித்ததுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம ஸ்கிரிப்ட் ரைட்டரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பேரை சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னா அவரை கேட்டால் அவர் இது சம்மந்தமாக அவங்கக்கிட்ட விசாரிக்கலாமே அப்படின்ட்டு அனுகிரஹா நம்பியார் அவங்கள தொடர்பு கொண்டு இன்றைக்கி பேசின போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னா ரிசார்ட் அப்படின்ற வெப் சீரிஸ்க்கு ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் பெனட் அப்படின்றவர் தான் இயக்குனர். இந்த படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தா, அப்போ கமிட் பண்ணும்போது சொன்னது அவர் தான் இப்பயும் நடிச்சிருக்காரு. எருமசாணி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனலில் சேர்ந்த மெயின் டைமில் அவங்களுக்கு எது பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்படும், எதுவுமே ரெமினரேஷனே கொடுக்கலையே. 7,000 ரூபாய் ப்ளஸ் 2,000 ரூபாய் டெய்லி கன்வேயன்ஸ் ஆட்டு இது சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 9,000 ரூபாய் கிட்ட. ஆனால் இவங்களுக்கு பணமே கொடுக்கல. நடுவில் வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத ஒரு சூழல் ஆகிட்டு, என் ஹவுஸ் ஓனர் காலி பண்ணுன்னு சொல்லிட்டு சம்பளத்தை கேட்டால் இல்லை கொடுக்கும்போது கொடுப்பா, நீங்கள் இந்த மாதிரிலாம் சும்மா டார்ச்சர் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கோபின்றவர் தான் இருக்காங்க, அந்த கோபியை போய் கேட்டிருக்காங்க. கேட்டோன்னே ஜானை சொல்லியிருக்காரு. ஜானை போய் கேட்டேன்னா இவங்க 2 பேரும் மாற்றி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் போயிட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கார் விஜயகுமார், அவர் தான், அது அந்த எருமசாணி விஜயகுமார் இருக்கார், அவர் தான் அந்த சீரியல்லே அவர் தான் வெப் சீரிஸே அவர் தான் ஃபுல்லாகவே கிட்ட இயக்கின்னு இருக்காரு. ரைட், அவர்கிட்ட போய் கேட்கலாம். அவரை போய் கேட்டால் இல்லைம்மா எனக்கு தெரியாது, நீங்கள் அங்கே போய் கேளுங்க. விஜயகுமார் ஒரு பீரியடில் இவங்ககிட்ட ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி பேசினோம். முதல்ல 25,000 ரூபாய் வாங்கிட்டாங்க அட்வான்ஸு. இவங்களுக்கு சம்பளத்துக்கு மேலே வாங்கிட்டு இவங்க பேலன்ஸ் 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எதை வச்சு அவர் சொன்னாருன்னு தெரியல. ஏன்னா அவர் ப்ரொடியூசர், நான் அவங்க அக்ரிமெண்ட்டை பார்த்தபோது 7,000 ரூபாய் ஒரு நாளைக்குன்னா 17 நாளைக்குன்னு பார்த்தாலே இதை விட்டுட்டு இவங்க வீடியோ போட்டாங்கன்னு அவங்களும் வீடியோ போட்டாங்கன்னு 2 பேரும் வீடியோ வரைக்கும் போட்டுருக்காங்க. வழியே சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்களுடைய ஒற்றந்துரை பேசுகிறேன். இன்னைக்கு பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலிவுட் சினிமா, அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி போயிட்டுருக்கு. என்னன்னா ஒரு நடிகை, அதாவது கேரளத்தை சேர்ந்த ஒரு புதுமுக நடிகை, அவங்க வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. அனுகிரஹா நம்பியார் அப்படின்றவங்க ஒரு வெப் சீரீஸில், அதோ ஜியோ ஹாட்ஸ்டாரில் டெலிகாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ரிசார்ட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸில் அவங்க நடிச்சுன்னு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அவங்க கொடுத்த ஸ்டேட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா அவங்க ஒரு இன்ஸ்டாகிராமில் அவங்க போட்டிருக்காங்க. என்னன்னா அவங்க நடித்ததுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம இழுத்தடிப்பதாகவும், அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை கேட்ட போது அவங்க அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பேரை சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னா அவரை கேட்டால் அவர் சரியான பதிலும் கொடுக்கல, காசும் கொடுக்கல, இவங்களை ரொம்ப தரக்குறைவாக நடந்துக்கினாங்க இவங்கக்கிட்ட அப்படின்றதான் அவங்களுடைய புகாராக அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருந்தாங்க. சரி, இது சம்மந்தமாக அவங்கக்கிட்ட விசாரிக்கலாமே அப்படின்ட்டு அனுகிரஹா நம்பியார் அவங்கள தொடர்பு கொண்டு இன்றைக்கி பேசின போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆகஸ்ட் 2025 இவங்களை இந்த ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னா ரிசார்ட் அப்படின்ற வெப் சீரிஸ்க்கு ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க. இதில் நான் நம்ம மலையாளத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு அந்த இயக்குனர், அந்த டீம் அவங்கெல்லாம் இவங்களை கூப்பிட்டுருக்காங்க, வாங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டபோது அவங்க இங்கே ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. ஒரு 3-4 வாட்டி ஆடிஷன் நடந்திருக்கு நினைக்கிறேன். அந்த ஆடிஷனில் இவங்களை செலக்ட் ஆயிருக்காங்க. அதில் நீங்கள் ஒரு ஃபீமேல் லீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிரவீன் பெனட் அப்படின்றவர் தான் இயக்குனர். இந்த படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தா அப்போ கமிட் பண்ணும்போது சொன்னது வந்து அவர் தான் இப்பயும் நடிச்சிருக்காரு. எருமசாணி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனலில் சேர்ந்த விஜயகுமார் அப்படின்றவர் தான் இந்த இந்த வெப் சீரிஸோடைய கதாநாயகன். அவர் தான் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரும் டைரக்டர் மட்டும்தான் பிரவீன் பெனட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க கூட வந்து கதாநாயகன் நடிக்கக்கூடியவங்க வந்து தான்யா பல்லத், அப்புறமா வந்து அபிநயா நேத்ரா, அப்புறம் தலைவாசல் விஜய், அப்புறம் நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். இதில் வந்து கமிட் ஆகிறாங்க. கமிட் ஆனதுக்கு அப்புறமா வந்து அவங்கள செப்டம்பரில் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டுன்னு செப்டம்பரில் இவங்க ஷூட்டுக்கு போகிறாங்க. ஷூட்டுக்கு போகும்போது அதுக்கு மேலே ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரமாக இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய், அதாவது 7,000 ருபீஸ் ஒரு நாளைக்கு இவங்களுக்கு ரெமுனரேஷன் கொடுக்குறதா நடித்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தோராயமாக அவங்க சொன்னது பார்த்தா செப்டம்பரில் நடிச்சிருக்காங்க. ஒரு 7 நாள் 8 நாள், ஒரு வாரமும் இன்னும் நடிச்சிருக்காங்க போல இருக்குது செப்டம்பரில். அதுக்கப்புறமா வந்து எதுவுமே ஷூட்டே இல்லை. இவங்க அந்த பீரியடில் வந்து அவங்க கேட்டிருக்காங்க, சார் ஷூட் இல்லைன்னா நான் வேறு எதனா படத்தில் நடிக்கலாமா என்னன்னு அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய அங்கே பணியாற்றக்கூடிய கோபி அப்படின்ற எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்கிட்டையும் ஜான் அப்படின்ற ஒரு கோ ப்ரொடியூசர், இவங்க 2 பேர்கிட்டையும் இவங்க வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. கேட்டபோது இல்லை நீங்கள் இங்கே உங்களுக்கு ஷூட்டெலாம் இருக்குது, நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேறு எந்த படத்துலேயுமோ வேறு எந்த சீரியலும் கமிட் ஆகாத அளவுக்கு ஒரு தடையை போட்டிருக்காங்க. என்ன சார் சும்மா தானே, இல்லை உங்களுக்கு அடுத்த வாரம் ஷூட் இருக்குன்னு சொன்னவங்க கடைசியில் ஜனவரி மாதம் தான் இவங்கள ஷூட்டுக்கு கூப்பிட்றாங்க. அதுவும் ஜனவரியில் ஒரு 2 நாளும் இன்னும் போயிருக்காங்க, அப்புறம் ஃபெப்ரவரியில் ஒரு 3 நாளும் இன்னும், மார்ச்சில் 1 நாள் 2 நாள் போயிருக்காங்க, ஏப்ரலில் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஏதோ போயிருக்காங்க. அவங்க சொல்கிற கணக்கு பிரகாரமாக பார்த்தா டோட்டலாகவே ஒரு 17 நாள் ஷூட்டு அவங்க போயிருக்காங்க அப்படின்றது தான் தோணுது. ஓகே, ரைட். நடுவில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்து மெயின் டைமில் வந்து அவங்களுக்கு எதோ பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்படும், எதுவுமே ரெமுனரேஷனே கொடுக்கலையே. 7,000 ரூபாய் ப்ளஸ் 2,000 ரூபாய் வந்து டெய்லி கன்வேயன்ஸ் ஆட்டோ இது சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 9,000 ரூபாய் கிட்ட. ஆனால் இவங்களுக்கு பணமே கொடுக்கல. நடுவில் வந்து அவங்க ஒரு அட்வான்ஸாக கேட்டு ஏதோ வந்து ஆரம்பத்திலே ஒரு 25,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. 25,000 அட்வான்ஸாக வாங்கியிருக்காங்க. பேலன்ஸு காசு கொடுக்கல. ஷூட் டைமில் இவங்களுக்கும் வந்து பண பிரச்சனை நிறைய இருக்குது. அந்த வீடியோலேயே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத ஒரு சூழல் ஆகிட்டு என்னை ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது சம்மந்தமாக அவங்க போய் கேட்கும்போது சம்பளத்தை கேட்டால் இல்லை கொடுக்கும்போது கொடுப்பான், நீங்கள் இந்த மாதிரிலாம் சும்மா டார்ச்சர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முதல்ல அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோபின்றவர் தான் இருக்காங்க, அந்த கோபியை போய் கேட்டிருக்காங்க. கேட்டோன்னே ஜானை சொல்லியிருக்காரு. ஜானை போய் கேட்டோன்னா இவங்க 2 பேரும் மாற்றி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் போயிட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கார் விஜயகுமார், அவர் தான், அது அந்த எருமசாணி விஜயகுமார் இருக்கார், அவர் தான் அதில் வந்து கோ டைரக்டர் ஆட்டமும் இருக்கார், நீங்கள் செகண்ட் யூனிட் டைரக்டர் ஆட்டம் இருக்கார், அவர் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அந்த சீரியல்லே வந்து அவர் தான், வெப் சீரிஸே வந்து அவர் தான் ஃபுல்லாகவே வந்து கிட்ட வந்து இயக்கின்னு இருக்காரு. ரைட், அவர்கிட்ட போய் கேட்கலாம். அவரை போய் கேட்டால் இல்லைம்மா எனக்கு தெரியாது, நீங்கள் அங்கே போய் கேளுங்க. இது வந்து ஒரு ஃபுட்பால் ஆட்டம் ஆகிடுச்சு. இவங்க 3 பேருக்குள்ளே பேசுகிறேன். எப்படி இருந்தாலும் அதில் வந்து விஜயகுமார் வந்து ரெஸ்பான்சிபிள் நம்ம சொல்ல முடியாது. பட் இதுக்கு உண்மையான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனியும், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் கோ ப்ரொடியூசர், இவங்க தான் பண்ணணும். ஆனால் அவங்க வந்து விஜயகுமார் கிட்ட கை காமிச்சாங்க. இவங்களும் விஜயகுமார் கிட்ட போய் பேசினேன். விஜயகுமார் ஒரு பீரியடில் வந்து இவங்ககிட்ட ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு ஹியூமிலியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் இவங்களை வந்து மெயின் லீடுன்னு சொல்லிட்டு மெயின் லீடாக போடாமல், சொன்னது மெயின் லீடு இவங்க சொல்கிறாங்க, ஆனால் அவங்கள வந்து மெயின் லீடாக போடல. முதல்ல வந்து ஆரம்பத்தில் வண்டி ஒரு வாரம் 10 நாளைக்கு இந்த ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் இந்த மாதிரி சம்பளம் எங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுன்னேன். என்னோடய கேரக்டரே வந்து அவங்க குறைச்சிட்டாங்க, சீன்ஸ்லாம் குறைச்சிட்டு எனக்கு இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்டாங்க. ப்ளஸ் மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கொடுத்தாலே போதும் அப்படின்னா. நான் போய் இதை பற்றி முறையிட்டு கேட்டபோது, ஆமாம்மா நீ கருப்பாக இருக்கிற, நீ ரொம்ப குண்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா அவங்க சொல்கிறாங்க. அதையும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோபின்றவர் வந்து ஒரு மாதிரி அவர் பேச்சே ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல அவர்கிட்ட பேசுகிற பேச்சு, நான் அதனாலே தான் நான் அவங்கக்கிட்ட அவாய்ட் பண்ணேன். ஆனால் நான் சம்பளம் கேட்டாலே ரொம்ப ஒரு மாதிரி நான் கேரளாலன்னு வந்துட்டேன், அதான் மாற்று மொழிக்காரர் அப்படின்ற மாதிரி, ஒரு அதர் ஸ்டேட் ஆள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இழிவாலாம் அந்த கோபி என்கிட்ட நடந்துக்கினாரு அப்படின்னு சொல்லி இவங்க எங்கிட்ட சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஓகேங்களா, சரி, சம்பளமே கொடுக்காம போயிட்டாங்களா என்னன்னா, ஆமாம் சம்பளமே கொடுக்கல. ஆனால் இவங்க இந்த வீடியோவெல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த விஜயகுமார் இருக்கார் இல்லைங்க, ஏன்னா இவங்க வந்து விஜயகுமாரையும் அதில் அக்யூஸ் பண்ணது. விஜயகுமார் வந்து இவங்க வந்து முதல்ல 25,000 ரூபாய் வாங்கிட்டாங்க அட்வான்ஸு, இவங்களுக்கு சம்பளத்துக்கு மேலே வாங்கிட்டு இவங்க பேலன்ஸ் 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எதை வச்சு அவர் சொன்னாருன்னு தெரியல, ஏன்னா அவர் ப்ரொடியூசரே இல்லைன்றாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரகாரமாக சம்பளம்லாம் அவங்ககிட்ட தான் கேட்கலாம், எங்கிட்ட ஏன் கேட்டாங்கன்னா, ஆனால் இவர் எப்படி இதை சொன்னார் அப்படின்னா தெரியல.
ஏன்னா நான் அவங்க அக்ரிமெண்ட்டை பார்த்தபோது 7,000 ரூபாய் ஒரு நாளைக்குன்னா 17 நாளைக்குன்னு பார்த்தாலே வந்து 1,19,000 வருது. அந்த 1,19,000 ரூபாயில் 25,000 ரூபாய் போயிடுச்சுன்னா அப்ராக்சிமேட்லி 94,000 கிட்ட அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசாக இருக்குது அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பிரகாரமாக. ஏன்னா இது எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் என்ன சொல்கிறா அப்படின்னா 25,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா அவங்களே 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு. 17 நாளுக்கு 15,000 ரூபாய் தான் சம்பளன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்படின்னா ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் வேணுன்ற மாதிரி தான் பேசுகிறாரு. அவங்களுக்கு வந்து சம்பளம் மட்டுமே 94,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கிறதா எனக்கு தோணுது. ப்ளஸ் 17 நாளுக்கான கன்வேயன்ஸ்னு பார்த்தா 34,000 வருது. புரியல? அப்போ எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு என்னோட அசம்ஷனு. இது வந்து சரியாக கிளாரிஃபை பண்ணோம். அதை விட்டுட்டு இவங்க வீடியோ போட்டாங்கன்னு அவங்களும் வீடியோ போட்டாங்கன்னு 2 பேரும் வீடியோ வரைக்கும் போட்டுருக்காங்க வழியே இந்த அம்மாவுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இது இங்கே இல்லைங்க, நிறைய சினிமா கம்பெனியில் புதுசாக வரவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. இதுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படத்தில் நடித்தாங்க ஒரு நடிகை. ஒரு நடிகை அவங்க பேர்லாம் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் எழுதுனாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து சம்பளம் கொடுக்காம இழுத்தடிச்சுனே இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அதை படிச்சுட்டு உடனே நான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக நான் வந்து நடிகர் சங்கத்துக்கு அப்போ வந்து நான் அனுப்பிச்சேன். இந்த மாதிரி ஒரு லேடி வந்து இது சொல்லியிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க ஒரு நடிகை அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷால், கார்த்தி, நாசர், அப்புறமா பூச்சி முருகன் இவங்களுக்குலாம் அனுப்பிச்ச போது அப்போ அவங்களாம் பேசி அப்புறம் கருணாஸ் இவங்கெல்லாம் வந்து கலந்து ஆலோசிச்சு இவங்க இத்தனைக்கும் மெம்பராக இல்லாமல் இருந்தாங்க அந்த நடிகை. உடனே அவங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதில் வந்து ஏதோ அவங்களுக்கு ஒரு 30,000 40,000 வரும்னு நினச்சா அதில் 20,000 30,000 அவங்க வாங்கி கொடுத்ததா நமக்கு வந்த தகவல். அப்போ வந்து நடிகர் சங்கம் வந்து மெம்பராக இருந்தாலும் இருந்து செஞ்சாங்க. அதான் இது என்னன்னா அந்த அனுகிரகா நம்பியார் இருக்காங்க இந்த நடிகை, அவங்களுக்கு இப்போ நீதி கிடைக்கணும் அப்படின்னா இதோட உண்மைத்தன்மையை நடிகர் சங்கமும் ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சதர்ன் இந்தியா ஆர்கே செல்வமணி தலைமையில் இருக்கல இவங்களும் வந்து 2 பேரும் தலையிட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பேசி இவங்க மெம்பராக இருக்காங்களோ இல்லையோ ஒரு பெண் வெளி மாநிலத்திலேருந்து வந்து இங்கே பிழைக்கிறதுக்கு வந்தாங்க, அவங்களுக்கான நீதி சரியாக கிடைக்கலன்னும் போது அதான் அவங்க தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு நீதி கிடைக்கலன்ற மாதிரி. அதுதான், ஏன்னா நானும் இதை பார்க்கல, நமக்கு வந்த தகவல் தான். அவங்கக்கிட்ட தொடர்பு கொண்ட போது என்ன சொன்னாங்களோ அதுதான். ஏன்னா அந்த கோபின்றவருக்கு நான் மெசேஜ் ஃபோன் பண்ணுவாருன்ட்டு நான் ஃபோன் ட்ரை பண்ணாலும் எடுக்கல. அப்படிப்பட்ட போது அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னும் போது இந்த பெண்மணி சொல்கிறது, அதான் இந்த அனுகிரகா நம்பியார் சொல்கிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் நடிகர் சங்கமும் ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா FEFC இவங்க 2 பேரும் தலையிட்டு அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசி இந்த அனுகிரகா நம்பியாருக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதான் நான் வைக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைன்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா இதுதான் நீதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்க மெம்பராக இல்லையான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புதுசாக வரவங்க யாருமே எங்கேயுமே போய் மெம்பர் ஆக முடியாது. ஏன்னா அவங்களுக்கான வருமானம் அவ்வளோ பெருசாக இருக்காது ஒரு அசோசியேஷனில் போய் மெம்பர் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு 4-5 படத்தில் எதையா நடித்தா தான் அவங்களால மெம்பர் ஆக முடியும். அது வரைக்கும் அவங்களுக்கு வருமானமே கிடையாதுன்ற போது தான் அவங்க வந்து இவ்வளோ இன்னல்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நீங்கள் தான் நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட பார்வையில் தோணுது. அதே சமயத்தில் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஹியூமிலியேஷன் நான் சிலதெல்லாம் வந்து சொல்ல முடியல நம்ம. ஏன்னா வந்து ஆன் ரெக்கார்ட் சொல்லும்போது அது அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த விக்டிமையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அந்த அவங்க யாரை அக்யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களையும் நம்ம தேவையில்லாமல் நம்ம எதுவும் நம்ம ஆதாரபூர்வம் இல்லாமல் சொல்ல முடியாது. பட் அவங்களாம் வந்து கூப்பிட்டு அவங்கள விசாரிக்கணும். விசாரித்து அந்த பெண்மணி அதை அனுகிரக விசாரித்து அவங்க என்னென்ன குற்றச்சாட்டு அவங்க மேலே சொல்கிறாங்களோ அதையும் விசாரித்து அது மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட வேண்டுகோளாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.